கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ள மிகவும் அருமையானவர்களே, இந்த நாளில் விரியன் பாம்பின் வழிமரபினரே, நரக தண்டனை தீர்ப்புக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வீர்கள் என்று என்கிற ஒரு தலையங்கத்தின் வாயிலாக இன்றைய தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தலையங்கத்திற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இந்த வார்த்தையை, இந்த இறை வார்த்தையை தியானிப்பதற்காக அல்லது வியாக்கியானம் செய்வதற்காக அதே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 33 வரையான வசனங்களை நான் உங்களோடு படிக்க கேட்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் இருந்த அவரை பின்பற்றி வந்த மக்களை பார்த்தும், அவர் போகுமிடமெங்கும் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை தேடி அங்கே குவிந்து கூட்டங்கூடிய மக்களிடத்திலும் அவரை எப்படி கொலை செய்யலாம், அவரிடத்தில் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அலைந்து திரிந்த ஒரு கூட்டம் பக்திவேட கிறிஸ்தவர்களை பார்த்து, பக்திவேடக்காரர்களை பார்த்து இந்த இறைவார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! இந்த வார்த்தைகளுக்கு நான் விளக்கம் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். தெய்வ நம்பிக்கை, இறை நம்பிக்கை உள்ளவர்களைப் போல வேடம் போட்டு ஆசீர்வாதங்களுக்காக, தங்கள் வாழ்வியல் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அதன வாழ்வில் நிறைவுகளை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து போகுமிடம் எங்கும் அவரை பின்பற்றி சென்று அங்கே அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை கண்டு உண்டு உணவருந்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம் பக்திவேட இறைமக்களை பார்த்து, அதிசயம் தேடிகளை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார். காரணம் என்ன? அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களைப் போல வேடம் விடுகிறார்கள். இறை பக்தி கொண்டவர்களைப் போல, தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களைப் போல வேடமிட்டு அவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் தேவன் என்று நம்பவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று நம்பவில்லை. அவர் வானத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்த மேசியா என்று நம்பவில்லை. ஆகவே அந்த வார்த்தைகளை கூறுகிறார். அவருடைய மனதிலே இருப்பதெல்லாம் என்னவா? நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
சிங்காரித்து வருகிறீர்கள். தங்கள் காலத்திலும் தங்களுக்கு முன்பிருந்த காலத்திலும் தேவனால் அனுப்பப்பட்ட எச்சரிப்பின் நற்செய்தியை கொடுப்பதற்காக ஜனங்களுடைய தீய வழிகளை விட்டு திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள், இல்லை என்றால் அவர் உங்களை தண்டிப்பார் என்று, அவர் உங்களை அழித்து போடுவார், அவர் உங்களை சிதறடிப்பார் என்று கூறியிருந்த இறைச்சட்டங்களுக்கு மீறி நடந்து தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்த இறை மக்களை எச்சரிப்பதற்காக, அவருடைய தீய வழிகளை, தீய நடத்தைகளை, தீய செயல்களை எச்சரிப்பதற்காக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் அதற்காக அனுப்பப்படுகிறார்கள், மக்களை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல. நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களே. தீர்க்கதரிசிகள் எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? மக்கள் தீய வழிகளை பின்பற்றி உலகியல் ஆசீர்வாதங்களை நாடி தேடி விரும்பி மனவிருப்பம் போல் வாழுவதற்காக, செல்வ செழிப்பை எப்படி எல்லா தீமைக்கும் எதிராக இருக்கிற பணத்தை சம்பாதிப்பதற்கு, பணத்தின் மேல் உள்ள ஆசை இச்சைகளோடு பணத்தையும் தங்கள் வயிறையும் தங்கள் தேவனாக எண்ணி வயிற்றுக்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் தேவனை விட்டு தூரமாய் விலகி வழி தப்பி போகிறார்களோ, அந்நிய தெய்வங்களையும் பணத்தையும் தெய்வத்துக்கு ஒப்பாக வைத்து, இறைவனுக்கு ஒப்பாக வைத்து ஆராதனை செய்து, அவைகளுக்கு ஆராதனை செய்து, அவைகளுக்காகவே தீய வழிகளை பின்பற்றி ஓடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். எதற்கு? குறி சொல்வதற்கு அல்ல. அவர்களிடத்தில் அவர்களை நம்பி அவர்களிடத்தில் செல்வரை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்கு அல்ல. அவர்களுக்கெல்லாம் உலக ஆசீர்வாதங்களை, செல்வ செழிப்பை வாரி வழங்குவதற்கு அல்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பின் எதற்காக அனுப்புகிறாராம்? உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்காதிருங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனை விட்டு அந்நிய தேவர்களை, பொருளாசையை பின்பற்றி, பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனையை பின்பற்றி பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் உங்கள் தெய்வங்களாக எண்ணி அந்நிய தேவர்களுக்கு, அந்நிய ஆவிகளுக்கு வழிபாடு செய்யாதிருங்கள், அவைகளை பின்பற்றாதிருங்கள். நீங்கள் அப்படி தேவனை, உங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து தள்ளிவிட்டு எப்பொழுது நீங்கள் உலக ஆசாபாசங்களுக்கும், எல்லா தீமைக்கும் எதிராக இருக்கிற பண ஆசையின் இச்சைகளுக்கும், எல்லா அழிவின் சம்பாத்தியங்களுக்கும் நேராக வழி தப்பி திரிவீர்களோ, அப்பொழுது அவர் உங்களை தண்டிப்பார், அவர் உங்களை அழிக்கப் போகிறார், அவர் உங்களை சிதறடித்து சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறடிக்கப் போகிறார். புற ஜாதிகளுடைய தெய்வங்களை, எந்தெந்த புறஜாதிகளுடைய வழியை பின்பற்றினீர்களோ, எந்த புறஜாதிகளுடைய வழியை பின்பற்றி அவர்களுடைய தெய்வங்களை ஆராதிக்க போனீர்களோ, அந்த புறஜாதிகளுக்கே உங்களை அடிமைகளாக விற்று போட போகிறார். ஆகவே மனம் திரும்புங்கள் என்று எச்சரிப்பதற்காகத்தான் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள கிறிஸ்தவர்களே, இன்றைய பக்தி வேட கிறிஸ்தவர்களே, இன்றைய பக்தி வேட பிரசங்கியார்களே, இன்றைய பக்தி வேட கள்ள தீர்க்கதரிசிகளே, இன்றைய கள்ள போதகர்களே, செல்வ செழிப்பின் ஆசீர்வாதங்களையே தேவன் உங்களுக்கு வண்டி வண்டியாக இறக்கி தருவார் என்று கள்ள ஆசீர்வாதங்களை கூறி ஜனங்களை வழிதப்பி திரிய பண்ணுகிற கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்க தரிசிகளே, கள்ள அப்பா தோழர்களே, உங்களுக்கு இதை சொல்லுகிறார், உங்களை எச்சரிக்கிறார். உங்களுக்கு வரப்போகிற நரக தண்டனை தீர்ப்புக்கு எப்படி தப்பி பிழைக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார். தீர்க்கதரிசிகள் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் உங்களைப் போல காணிக்கைகளுக்காக ஆடம்பரமாக கேட்கிற பிச்சை எடுக்கிறீர்களே, கர்த்தருக்கு காணிக்கை, ஊழியங்களுக்கு காணிக்கை, ஜெபிக்க காணிக்கை, உபவாசிக்க காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக காணிக்கை. யாருக்கு கேட்கிறீங்க? கர்த்தருக்கா? இல்ல, உங்களுடைய ஆடம்பர வாழ்வுக்கு கேட்கிறீர்கள். இதுதான் டீசென்ட் பிச்சை. அதாவது அதை தெளிவாக புரிந்து கொள்வது, அந்த தமிழ் வார்த்தை எனக்கு சரியான வார்த்தை வரவில்லை.
அந்த டீசென்ட் பிச்சை என்கிறார்களே, அந்த பிச்சை எடுக்கிறீர்கள் கர்த்தருக்கு என்று. இப்படிப்பட்ட உங்களை தேவன் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிற பக்தி வேட செல்வ செழிப்பை விரும்பி பிராஸ்பரிட்டி டாக்டரின்ஸ், ஆசீர்வாத செழிப்பின் உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை சொல்லுகிற இந்த கள்ள பிரசங்கியார்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறவர்களே உங்களை எச்சரிக்கிறார். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி, நீங்கள் தீர்க்கதரிசிகள் என்று யாரையெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்களுடைய கல்லறைகளை கட்டி அவர்களுக்கு விழா எடுக்கிறீர்கள் இல்லையா? இங்கே சொல்லப்பட்டது தீர்க்கதரிசிகள் என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்கு, உங்கள் நடத்தைகளை, உங்கள் செய்கைகளை கண்டனம் பண்ணி எச்சரித்து போதிப்பதற்கு, வருங்காரியங்களை குறித்து உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்வதற்கு, செய்தியை சொல்வதற்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, யார் கொலை செய்தார்கள்? உங்கள் பிதாக்கள், உங்கள் முன்னோர்கள், உங்களுக்கு முன்னோடிகள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் நீதிமான்களையும் கொலை செய்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்களுடைய கல்லறைகளை இப்பொழுது நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளை முத்தமிடுகிறீர்கள், அங்கே ஆராதனை செய்கிறீர்கள். எல்லா ஆலயங்களிலும் கல்லறைகள் இருக்கிறது இல்லையா? ஆலயங்களுக்குள்ளேயே கல்லறைகள் கட்டி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலய சொத்துக்களிலேயே உங்கள் பிதாக்களுடைய கல்லறைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆலய சொத்துக்களை கொள்ளையடித்தவனும், ஆலயத்து தேவனுடைய ஆலயங்களை தீட்டுப்படுத்தினவர்களும் உடைய கல்லறைகள் எங்கே இருக்கிறது? தேவாலயங்களுக்கு வெளியிலும், தேவாலயங்கள் சொத்துக்களிலும், தேவாலயங்களுக்கு உள்ளிலும். அவைகளை நீங்கள் அலங்கரித்து, அவைகளுக்கு முத்தமிட்டு, அவைகளுக்கே ஆராதனை செய்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறீர்களாம், எங்கள் பிதாக்களின் நாட்களில் நாங்கள் இருந்தோமானால், எங்கள் பிதாக்களுடைய, எங்கள் முன்னோர்களின் காலத்திலே நாங்கள் இருந்திருந்தோம் என்றால் அவர்களோடு தங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிகளுக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம். எப்படி? எங்கள் முன்னோர்கள், எங்களுக்கு முன் இருந்தவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை தங்கள் தப்பிதங்களை, தங்கள் ஊதாரித்தனங்களை, தங்கள் வேசித்தனங்களை, தங்கள் தீய வழிகளை, தேவாலய சொத்துக்களை கொள்ளையடித்ததை குறித்து தங்களை எச்சரித்தவர்களை, கண்டனம் செய்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த நாட்களில் இருந்திருந்தால் நாங்கள் அப்படி அந்த கொலைபாதக செயல்களுக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்களாம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உங்கள் மூதாதையர்கள், உங்கள் முன்னோர்கள், உங்கள் பிதாக்கள் தேவாலய சொத்துக்களை கொள்ளையடித்ததற்காக, தேவாலயங்களிலே விபச்சாரம் செய்ததற்காக, தேவாலயத்திற்கு வருகிற பெண்களை விபச்சாரிகளாய் மாற்றினதற்காக, தேவாலயங்களிலே, தேவாலயங்களுக்கு வெளியிலே, தேவாலய சொத்துக்களிலே உங்கள் முன்னோர்கள் கொள்ளைக்காரர்களின் கல்லறைகளை கட்டி வைத்ததற்காக நீங்கள் மனங்கசந்து அழுதிருக்க வேண்டும். அவைகளை தோண்டி அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். தேவாலய சொத்துக்களை திரும்ப தேவாலயத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்த காணிக்கைகளை நீங்கள் 4 மடங்கு திரும்ப கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லையே. நீங்கள் அதனால் என்ன செய்கிறீர்களாம்? ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள்? எங்கள் முன்னோர்களுடைய, எங்கள் முற்பிதாக்களின் காலத்திலே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் இந்த துர்க்கிரியைகளுக்கு, இந்த கொலைபாதக செயல்களுக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம். நீங்க உடன்பட்டு இருக்க மாட்டீங்க, இப்பதான் இருக்கிறீங்க. ஆனா உங்கள் முன்னோர்கள், உங்கள் வித்தை விதைத்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்களே, அந்த பாவம் உங்கள் மேல் தான் வருகிறது, அந்த சாபம் உங்கள் மேல் தான் வருகிறது. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அவர்கள் பின்னடியார்களுடைய பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மறந்து விட்டீர்கள். உங்கள் முன்னோர்கள் திருடி சம்பாதித்தவைகளை, கொள்ளையடித்து சம்பாதித்தவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தானே. அவர்கள் செய்த அநியாயங்களுக்கு கூலிய, அக்கிரமத்திற்கான கூலியை நீங்கள் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். மறந்து விட்டீர்களோ?
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகளை எச்சரிப்பவன் தான் ஊழியக்காரன். உங்களை ஆசீர்வதிப்பவன் அல்ல ஊழியக்காரன். உங்களை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்கு அல்ல தேவன் மரித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பொறுமையாக கேளுங்கள். எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்திருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிகளுக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்களே. ஆகையால் 31ஆம் வசனம், மத்தேயு 23:31, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எப்படி? எங்கள் முற்பிதாக்கள் தான் தேவனுடைய உத்தம ஊழியக்காரர்களை கொலை செய்தார்கள். எங்கள் முற்பிதாக்கள் தான் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்த உத்தம ஊழியர்களையும் நீதிமான்களாகிய ஊழியர்களையும் கொலை செய்தார்கள் என்று நீங்கள் சாட்சி கொடுக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, மறைவான ஒரு காரியம் கூட இருக்கிறது. எங்கள் தேவனுடைய உத்தம ஊழியக்காரர்களையும் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகளையும் நற்செய்தியாளர்களையும் கொலை செய்தவர்கள் தான். அவர்களால் தேவாலயத்திற்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அவைகளை சுகித்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவன் கொடுத்த நற்செய்தி பணியாளர்களை கொலை செய்து கொன்று குவித்தவர்களுடைய கல்லறைகள் தேவாலய சொத்துக்களிலேயே, தேவாலயங்களுக்குள்ளேயே, தேவாலய வெளி பிரகாரங்களிலேயே புதைக்கப்பட்டு அந்த கல்லறைகளை நாங்கள் அலங்கரித்து அவைகளை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் இவைகளை எல்லாம் தேவ சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவாலய சொத்துக்களை கொள்ளையடித்து உங்களுக்கு வைத்து போனார்களே, அந்த சொத்துக்களை திரும்ப தேவாலயத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். தேவாலய காணிக்கைகளை கொள்ளையடித்து உங்களுக்கு சம்பாதித்தார்களே, அந்த காணிக்கைகளை நீங்கள் 4 மடங்கு திரும்ப கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கலையே. பிதாக்கள் கொலை செய்திருந்தால் நாங்கள் இருந்திருந்தால் இந்த கொலைபாதகத்திற்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் உங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் கூலியை தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை கொண்டு ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள். ஒத்துக்கொள்ள முடியுமா உங்களால? ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டால் மட்டும் போதாது, அதை திரும்ப 4 மடங்கு 4 தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? இல்லைன்னா தண்டனை தீர்ப்பு நிச்சயமாக வரும். இல்லை என்றால் தண்டனை தீர்ப்பு நிச்சயமாக வரும். நீங்கள் இவைகளை தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல நடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் யூதாசை போன்றவர்களாய் இருக்கிறீர்கள். யூதாஸ் தான் செய்தது தவறு என்று உணர்ந்த போது மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வரவில்லை. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்று தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டான். தூங்கி நாண்டு கொண்டு செத்தான். கீழே விழுந்து அவனுடைய வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்து செத்து போனான். உங்கள் அழிவை நீங்களே விரும்பி தேடுகிறீர்களா? உங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை உணர்ந்து அவைகளை திரும்ப 4 தனையாக தேவனுடைய ஆலயத்திற்கு என்று திருப்பி கொடுத்துவிட்டு, நீங்களும் தேவாலய காணிக்கைகளை திருடி கொள்ளையடித்தவர்களில் இருந்து அதை திரும்ப 4 தனையாக கணக்கிட்டு 4 தனையாக 4 மடங்காக திருப்பி கொடுத்துவிட்டு தேவ சமூகத்திற்கு வாருங்கள், மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லையேல் அங்கே வருகிறது, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 32ஆம் வசனம், நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள். நீங்களும் என்ன செய்யலாம்? உங்கள் பிதாக்கள் செய்த அதே அக்கிரமங்களை, அதற்கு அதிகமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள். ஆமா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். தேடி வாசியுங்கள். எசேக்கியேல் 21ஆகத்தான் இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நித்திய நீதியோட தேவனிடத்தில் இருந்து அவனவன் அக்கிரமக்காரர்களுடைய சந்ததிகளின் மேல் இறங்கி வருகிறது. அக்கிரமத்தின் அளவு நிரப்பப்பட வேண்டும்.
அவரவருக்கு விதிக்கப்பட்ட அக்கிரமத்தின் அளவு பூர்த்தியாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை என்ன செய்யணுமா? தேவாலய போதகர்களே, கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள பிரசங்கிகளே, கள்ள பக்தியோட கிறிஸ்தவ உறுப்பினர்களே, சபை உறுப்பினர்களே, சபை முதலாளிகளே, சபை அங்கத்தினர்களே, கள்ள விசுவாசிகளே, ஆசீர்வாதம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே, தேவாலய காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறவர்களே, கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21 அதிகாரம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் 24 வசனம், 21, 24, உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதுனாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை ஆளுகை செய்கிற துன்மார்க்க அதிபதிகளே, திருச்சபை தலைவர்களே, பேராயர்களே, போதகர்களே, கள்ள போதகர்களே, கள்ள பிரசங்கியார்களே, திருச்சபை தலைவர்களே, திருச்சபை மூப்பர்களே, திருச்சபை காணிக்கை எடுக்கிறவர்களே, காணிக்கை கொள்ளையர்களே, திருச்சபை முதலாளிகளே, அவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. எதற்கு? அவரவருடைய அக்கிரமத்தின் அளவு பூர்த்தியாக்கப்படுகிற இந்த காலத்தில், இந்த காலம் தான் அது அக்கிரமத்தின் முடிவு வரும் காலம். இந்த அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் அவன் உன் நாள் வந்தது. பின்னும் மனுபுத்திரனே, அவர் சொல்லுகிறார், அக்கிரமத்திற்கு 29 வசனம், எசேக்கியேல் 21, 29, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலை செய்யப்பட்டவர்களுடைய பிடரிகளோட, அதாவது உங்கள் முற்பிதாக்களால் கொலை செய்யப்பட்டார்களே உத்தம ஊழியர்களும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும், நற்செய்தி பணியாளர்களும், தூர தேசங்களில் இருந்து உங்கள் நடுவில் அனுப்பப்பட்ட நற்செய்தி பணியாளர்களையும் கொலை செய்து, உங்கள் தப்பிதங்களை எச்சரித்த உத்தம ஊழியர்களையும் கொலை செய்து புதைத்தீர்களே. அவர்கள் திருச்சபைக்கு கொடுத்த சொத்துக்களை கொள்ளையிட்டு விற்று முதலாக்கி அந்த சொத்துக்களை உங்கள் உடைமைகளாய் மாற்றிக்கொண்டீர்களே. இவைகளை செய்து அவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய நாளுக்கு, உங்களுடைய அக்கிரமத்திற்கு முடிவு வந்திருக்கிற தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலை உண்டு போனவருடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிறது, உனக்கு பொய் குறி சொல்லப்படுகிறது. உனக்காக தரிசனம் காண்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அனைவரும் உனக்காக அபத்தமானவைகளை தரிசிக்கிறார்கள். உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போது உனக்கு பொய் குறி உங்களை கர்த்தர் அபரிமிதமாய் 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார் என்று குறி சொல்லுகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போது? வெட்டுகிற வாள் உன் ஆத்மாவை வெட்டி பிளந்து போடுகிற நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய உத்தம ஊழியக்காரர்களை கொலை செய்து அவர்களால் சம்பாதித்து கொடுக்கப்பட்ட திருச்சபை சொத்துக்களை கொள்ளையடித்து, காணிக்கைகளை கொள்ளையடித்து அவர்களையும் கொலை செய்து புதைத்து போட்டீர்களே. அவைகளை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கும் அந்த திருச்சபைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கும் அந்த திருச்சபைகளை வேசியாலயங்களாய், கள்ளர் குகையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களை சங்காரம் செய்யும்படியாய் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வாள், கர்த்தருடைய சத்திய வசனங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 21 அதிகாரத்தை படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு மூலமாக இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள்
அதை மத்தேயு பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள். நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்கள். அழியும் மட்டும், அழிவு உங்களை வாரிக்கொள்ள மட்டும். அந்த அழிவு எப்படி இருக்கும் தெரியுமா? வயநாட்டிலே நடந்ததை அழிவு அதுபோல் இருக்கும். அதை விட்டு பட்டு கோரமாக இருக்கும். மிக தீவிரமாக, மிக கொடூரமான அழிவாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். ஏன்? நீங்கள் மனம் திரும்பினால் தப்புவிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் 33ஆம் வசனம். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பி பிழைப்பீர்கள்? தப்பித்துக் கொள்ளுவீர்கள். முடியுமா? நரக அக்கினி, உயிரோட புதைக்கப்படுவீர்கள். நரக தண்டனை தீர்ப்பு எப்படி இருக்குமாம்? உயிரோடே விழுங்கப்பட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்து, பரிசுத்த யோவான் ஸ்நாபகன், முழுக்கு முனிவர் யோவான், இயேசு கிறிஸ்து ஆகியோர் ஜனங்களை பார்த்து, அவர்களை பின்பற்றி, அவர்களை பற்றி கூடி வந்த ஜனங்களை பார்த்து பேசினார்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று பரிசுத்த யோவானும் ஸ்நாபக யோவானும், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் கூப்பிட்டார்கள். இந்த சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைப்பதற்கான காரணம் என்ன என்பதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகிய அதே தேவனாகிய கர்த்தர் இங்கே மனிதனாக நின்று கூப்பிட்ட சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்த அதே தேவனாகிய கர்த்தர் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைத்திருக்கிறார். அதையும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதையானால் விரியன் புறப்படும். என்ன சொல்றாருங்க? நீங்களும் உங்கள் முற்பிதாக்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியிலே உங்கள் முற்பிதாக்கள் செய்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவன் அனுப்பி கொடுத்த உத்தம ஊழியர்களை, தேவன் உங்களுக்கு அனுப்பி கொடுத்த சுவிசேஷ பணியாளர்கள், நற்செய்தி பணியாளர்களை, தேவன் உங்கள் திருச்சபைகளுக்கு உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உங்கள் தப்பிதங்களை, உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை சீர்படுத்துவதற்காக உங்களுக்கு கொடுத்த உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரர்களை உங்கள் முற்பிதாக்கள் கொலை செய்து, அவர்களால் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை, காணிக்கைகளை உங்கள் முற்பிதாக்களும் கொள்ளையடித்து அதை உங்களுக்காக சேர்த்து வைத்து போனார்களே, அவைகளை இன்று அனுபவித்து இன்றைக்கு அதே உங்கள் முற்பிதாக்கள் செய்த கொலைபாதக கிரியைகளையும், விபச்சாரங்களையும், வேசித்தனங்களையும், காணிக்கை கொள்ளைகளையும், கொலைபாதகங்களையும், திருச்சபை சொத்துக்களை கொள்ளையடித்து உங்கள் சொந்த சொத்தாக மாற்றிக் கொள்ளுகிற அந்த துர்க்கிரியைகளையும், அவர்கள் சேர்த்து வைத்து போன திருச்சபை சொத்துக்களை, அவர்கள் கொள்ளையடித்து உங்களுக்கு சேர்த்து வைத்து போன திருச்சபை சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு இன்றைக்கும் அதே துர்க்கிரியைகளை திருச்சபைகளிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிற திருச்சபை தலைவர்களே, திருச்சபை பொறுப்பாளர்களே, திருச்சபை கண்காணிகளே, திருச்சபை ஊழியக்காரர்களே, அவர்களுக்கு கைகோர்த்து நிற்கிற துன்மார்க்க அதிபதிகளே, நீங்கள் எப்படி இருக்கிறார்களாம்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களாம்? கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்துக் கொண்டிருக்கிறீர்களாம். கட்டுவிரியன் நச்சு பாம்பு, கொடூரமான நச்சுத்தன்மை உள்ள விரியன் பாம்பு. கட்டுவிரியன், கண்ணாடி விரியன். கட்டுவிரியன் என்றால் கடித்த, அந்த விரியன் பாம்பு கடித்த 2 நிமிடங்களுக்குள்ளே கடிக்கப்பட்ட மனிதன் நச்சு பாம்பினுடைய விஷம் பாய்ந்து செத்து போவான். அந்த முட்டை நெருக்கப்பட்டதானால் விரியன் பாம்பு குட்டி தான் வெளியே வரும். அப்படின்னா அந்த முட்டையை சாப்பிடுகிறவனும் சாவான். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. உங்கள் இருதயங்களுக்குள்ள என்ன இருக்கிறதா? உங்கள் முற்பிதாக்களுடைய கொலைபாதக சிந்தையும், திருச்சபை தேவனுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிற
அதே சிந்தை தேவனுடைய காணிக்கைகளை கொள்ளையிடுகிற சிந்தையின் தான் இருக்கிறது. தேவாலயங்களை கெடுத்து நிர்மூலமாக்கி சீரழித்து உங்கள் ஆசனங்களை அங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற அதே சிந்தைகள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த தீய துர்க்குணங்களை, அக்கிரம சிந்தைகளை உங்கள் இருதயத்திலே அடைகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையே கர்ப்பம் தரிக்கிறீர்கள். உங்கள் இருதயத்திலே தீயவைகளை, பொல்லாத நினைவுகளை நினைத்து அதை திருச்சபைகளிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். சிலந்தி வலை உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் அல்லது 2 வாரம் ஒரு வீட்டை, ஒரு அறையை சுத்தம் பண்ணாமல் போட்டிருந்தால் மூலை முடுக்கெல்லாம் சிலந்தி வலை பின்னல் இருக்கும். அந்த சிலந்தி வலை போல் உங்கள் இருதயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் நினைக்கிற நினைவுகள், உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் மற்றவர்களை வலையிலே பிடிப்பதற்கு ஏதுவான, உங்கள் ஆடம்பர வாழ்வுக்காக தேவாலய காணிக்கைகளை கொள்ளையடிப்பது எப்படி, தேவாலய சொத்துக்களை உங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்வது எப்படி, இதைத்தானே உங்கள் முற்பிதாக்கள் செய்தார்கள். தேவாலய சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள், உங்களுக்காக சேர்த்து வைத்து போனார்கள். அவர்கள் தேவாலயங்களை கெடுத்து சீரழித்தார்கள், தேவாலய ஊழியக்காரர்களை கொலை செய்தார்கள். இதைத்தான் நீங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தப்பிதங்களை கண்டனம் செய்கிறவர்களை, உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்களை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறீர்கள். அதற்காக தீய வலைகளை பின்னுகிறீர்கள். சிலந்தி வலைகளை போல சிலந்தி வலை பின்னுகிறீர்கள். அவர்களுடைய கால்களுக்கு கண்ணி வைக்கிறீர்கள். அவர்களை எப்படி பிடிக்கலாம் என்று குருவி பிடிக்கிறவன் வலை வீசுவது போல் அவர்களுக்கு வலை வீசுகிறீர்கள். இதைத்தானே செய்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள், நீங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள், நீங்கள் எல்லாம் போதகர்கள், நீங்கள் எல்லாம் சுவிசேஷ தேவனுடைய ஊழியக்காரர்கள். கேவலமா தெரியல? நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். அவர் சொல்லுகிறார், கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து. கட்டுவிரியனின் முட்டையை அடைகாத்தால், கோழி குஞ்சுக்கு கோழி முட்டையை கோழி அடைகாத்தால் அதிலிருந்து கோழி குஞ்சு வரும். அதுபோல கட்டுவிரியனின் முட்டைகளை நீங்கள் அடைகாத்தால் அது கட்டுவிரியன் பாம்பு தான் அதிலிருந்து புறப்படும். அதைத்தான் சொல்லுகிறார். கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் பாம்பு தான் புறப்படும். கட்டு விரியன் பாம்பின் முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வராது. கோழி குஞ்சு வந்தா நீ சாப்பிடலாம். ஆனால் கட்டுவிரியன் பாம்பின் முட்டையிலிருந்து கட்டுவிரியன் பாம்பு தான் புறப்படும். சர்ப்பத்தின் முட்டையிலிருந்து சர்ப்பங்கள் தான் புறப்படும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 23:33 சர்ப்பங்களே, உங்கள் முற்பிதாக்களும் சர்ப்பங்களாயிருந்தார்கள், உங்கள் ஆதி தகப்பனும் சர்ப்பமாயிருந்தான். யாரவன்? வலு சர்ப்பமாகிய சாத்தான். ஆம், அந்த வலு சர்ப்பத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. ஆமா, அந்த வலு சர்ப்பத்தின் குட்டியும் விரியன் பாம்பாகத்தான் இருந்தது. அந்த பறக்கிற பறவை நாகம், தலை துண்டிக்கப்பட்ட ராகாப் என்கிற பாம்பு. ஏசாயா 51:9 படித்து பாருங்கள். நீங்கள் அந்த வலு சர்ப்பத்தின் குட்டியாகிய பறக்கிற கட்டுவிரியன் பாம்பை போல் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்களா? நீங்கள் உத்தம கிறிஸ்தவர்களா? சத்தியத்தின்படி நடக்க பார்க்கிறீர்களா? இல்லையே, நிச்சயமான அழிவு வருகிறது. தப்பி பிழைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நச்சு பாம்புகளாய் இருக்கிற உங்கள் முற்பிதாக்களின் வழிமரபினராகிய சத்ருவாகிய சாத்தான் என்கிற வலு சர்ப்பத்தின் வழிமரபினராகிய அவனுடைய தீய குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுடைய சந்ததிகளாயிருக்கிற உங்கள் முற்பிதாக்களுக்கு வழிமரபாய் பின் சந்ததிகளாய் வந்திருக்கிற நீங்களும் உங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன்.
நச்சு பாம்பினுடைய முதலாவது நச்சு பாம்பினுடைய நச்சு பற்களை பிடுங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நச்சு பாம்பினுடைய நச்சு நீர் சுரப்பியை பிடுங்க வேண்டும். மூன்றாவது, அந்த நச்சு நீர் சுரப்பி நச்சு நீரை சேர்த்து வைக்கிற நச்சு நீர் பை பிடுங்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே, இருதயங்களுக்கு ஆழத்திலே அந்த நச்சு நீர் சுரப்பிகள் பிடுங்கி எறியப்படவில்லை. இன்றைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களை பின்பற்றுகிற கள்ள கிறிஸ்தவ ஆசீர்வாத கூட்டமாகிய கள்ள கிறிஸ்தவ சாணி கிறிஸ்தவ கூட்டம் எது செய்யல? அவருடைய இருதயங்களின் ஆழங்களில் இருக்கிற நச்சு நீர் சுரப்பிகள், தீய எண்ணங்களை சிந்திக்கிற அந்த இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. நச்சு நீர் சுரப்பிகள் பிடுங்கி எறியப்படவில்லை. அந்த நச்சு நீர் சுரப்பிகளால், சுரப்பிகளிலிருந்து சுரக்கப்பட்டு வெளியே வருகிற அந்த நச்சு, அதை சேர்த்து வைக்கிற, சேமித்து வைக்கிற அந்த நச்சு பாம்பினுடைய நச்சு நீர் பைகள் பிடுங்கி எறியப்படவில்லை. அதன் நச்சு நீர் பாம்பினுடைய தடை கட்டப்படாத பாம்புகளாய், அதாவது எதையெல்லாம் பொய்களை, பித்தலாட்டங்களை, பொய்களை பேசி பழகிவிட்ட கிறிஸ்தவர்களே, பொய்களுக்கு செவி கொடுக்கிற கிறிஸ்தவர்களே, பொய்களை பிணைக்கிற, செய்யாத குற்றங்களை பிறர் செய்தார் என்று பொய்களை பிணைத்து பொய் சாட்சி சொல்லுகிறவர்களே, உங்கள் தாடைகள் கட்டப்படவில்லை. தாடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும். முதலாவது உங்கள் தாடைகள் கட்டப்பட வேண்டும். மேல்வாயும் கீழ்வாயும் கட்டப்பட வேண்டும். இரண்டாம், மூன்றாவது, நான்காவது, உங்களுடைய நச்சு பற்கள் பிடுங்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் சர்ப்பத்தின் சந்ததிகளாய், சர்ப்பங்களாகவும் விரியன் பாம்பு குட்டிகளாகவும் இருக்கிறீர்கள். கொடிய வீரியம் கொண்ட, நச்சுத்தன்மை கொண்ட, கடித்தால் உடனே சாகடிக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட கட்டுவெறியனின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய நச்சு நீர் சுரப்பிகள் பிடுங்கப்பட வேண்டும். உங்களுடைய நச்சு நீர் பைகள் பிடுங்கப்பட வேண்டும். உங்களுடைய நச்சு பற்கள் பிடுங்கப்பட வேண்டும். உங்களுடைய வாய்கள், அந்த நச்சு பாம்பினுடைய மேல்வாயும் கீழ்வாயும் ஆகிய அந்த மேல் கீழ் இரு தாடைகளும் கட்டப்பட வேண்டும். இவைகளெல்லாம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் தப்பி பிழைக்க முடியாது. இவைகளோடு நின்று விடாமல் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நச்சு நீர் சுரப்பிகள், தீய எண்ணங்களின் சிந்தனைகளின் சிந்தனை களங்கள் பிடுங்கி எறியப்பட வேண்டும். தீய எண்ணங்களை சேமித்து வைத்திருக்கிற உங்கள் இருதயத்தின் நீத்தோல்கள் அறுத்தறியப்பட வேண்டும். நச்சு நீர் பைகள் பிடுங்கி எறியப்பட வேண்டும். உங்கள் நச்சு பற்கள் பிடுங்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் உதடுகள், பொய் உதடுகள், பொய் நாவுகள், பொய்யை பேசக்கூடாதபடிக்கு, பொய் சாட்சி சொல்லக்கூடாதபடிக்கு உங்கள் தாடைகள் கட்டப்பட வேண்டும். இவைகளுக்கு பிற்பாடு நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே, சிலுவையிலே உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்தே ஆக வேண்டும். கடந்து வந்தால் அன்றி, கடந்து வந்து உங்கள் பிதாக்கள், நீங்கள் தலைமுறைகளாய் செய்து வந்த அக்கிரமங்களை, அநீதிகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் அழிவு நிச்சயம். கள்ள தீர்க்கதரிசிகளிடத்தில் அல்ல, கள்ள போதகர்களிடத்தில் அல்ல, சிலுவைநாதராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் மண்டியிட்டாக வேண்டும். இல்லையில் வரப்போகிற தண்டனை தீர்ப்புக்கு, நரக தண்டனை தீர்ப்புக்கு, நரக ஆக்கினை என்றால் நரக தண்டனை, நித்திய நரக தண்டனை தீர்ப்புக்கு நீங்கள் தப்பி பிழைக்கவே முடியாது. கள்ள கிறிஸ்தவர்களே, பக்தி வேட கிறிஸ்தவர்களே, கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள காணிக்கை பொறுக்கிகளே, மனம் திரும்புங்கள். இல்லையேல் நித்திய அழிவு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களை எச்சரிப்பதற்காக, இதற்கு மேல் உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்படுமா என்று எனக்கு தெரியாது. ஆகவே இன்னும் காலம் கொடிதாக இருக்கிறது. காலம் வெகு அருகாமையிலே வந்திருக்கிறது. மாபெரும் பேரழிவுகள் இந்த பூமியிலே சம்பவிக்க போகிறது. அதிலும் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட போகிறது.
எரேமியா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உயர்ந்த கோபுரங்கள் மட்டுமல்ல, உயர்ந்த பலமாடி கட்டிடங்கள் மட்டுமல்ல, உயர்ந்த மலைகள், மலை சரிவுகள் மட்டுமல்ல, நிலச்சரிவுகளும் பூமி எதிர்ச்சிகளும், பூமி இடிந்து தாழ்வதும், நிலங்கள் இடிந்து தாழ்ந்து போவதும், தாழ்ந்தவைகள் மேலே வருவதும், மேலானவைகள் கீழே தள்ளப்படுவதும் சகஜமாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் பேரழிவுகள் இந்த பூமியிலே நடக்க போகிறது. அப்பொழுது இந்த கள்ள பக்தி வேட கிறிஸ்தவர்களின் அனைத்து சபைகளும் ஆலயங்களும் தவிடுபடியாக்கப்படும். மறந்து விடாதீர்கள். காலம் வெகு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் தப்பிதங்களை விட்டு விலகி அவைகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். சிலுவைநாதராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வாருங்கள். அது ஒன்றே நீங்கள் அழிவின் குழிக்கு தப்பி நீங்களாகி பிழைக்கும் வழி என்று கூறி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற திங்களன்று வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வருகிற திங்களன்று. அதுவரை இந்த இறைவார்த்தைகள் உங்களை சிந்திக்கவும், உங்கள் வாழ்விலே மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை கொண்டு வரவும் இந்த இறைவார்த்தைகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தானே உங்களை நல்வழிப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்று, நித்திய ஆசீர்வாதங்களை, பரலோக பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.